அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, இந்த நாள் ஒரு நிறைவுள்ள நாள் என்று நாம் நினைப்போம் என்றால் ஒவ்வொரு நாளும் நிறைவாக இருக்கும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருப்பாடல் 49 இறை வார்த்தை 1 முடிய. மக்களினங்களே, அனைவரும் இதை கேளுங்கள். மண்ணுலகில் வாழ்வோரே, யாவரும் செவி கொடுங்கள். தாழ்ந்தோரே, உயர்ந்தோரே, செல்வர்களே, ஏழைகளே, அனைவரும் ஒருங்கே செவி கொடுங்கள். என் வாய் ஞானமிகு சொற்களை உரைக்கும், என் மனம் விவேகமானவற்றை ஆழ்ந்து சிந்திக்கும். நீதிமொழிக்கு செவிசாய்ப்பதில் நான் கருத்தாய் உள்ளேன், யாழி சேர்த்து அதன் புதிரை விடுவிப்பேன். பிரேஸ் தி லார்ட். சில இறை வார்த்தைகள் எல்லாம் திருப்பாடல் ஆசிரியர் கொடுக்கும்போது நமக்கு புதிராக இருக்கும் இல்லையா? ஏழைகளையும் கூப்பிடுறாரு, தாழ்ந்தோரையும் கூப்பிடுறாரு, உயர்ந்தோரையும் கூப்பிடுறாரு, செல்வந்தர்களையும் கூப்பிடுறாரு இல்லையா? ஏனென்றால் இறை வார்த்தையின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துவதற்காக கூப்பிடுகிறார். ஏனென்றால் மண்ணுலகில் வாழ்வோர் ஞானமுள்ள சொற்களை நாம் கேட்கும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக அமைகிறது இல்லையா? ஏனென்றால் நல்லாரின் துயரமோ தீயோரின் மகிழ்ச்சியோ நிலைக்காது. ஏனென்றால் நாம் துயரப்படுகிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கமே, அது எப்பொழுது நிலைக்காது. அந்த துயரம் ஒரு நாள் மறைந்துவிடும். தீயோர் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தாலும் அந்த மகிழ்ச்சியும் நிலைத்து இருக்காது. அதுவும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் அவளோடு சேர்ந்து இருக்காது, அவர்களை விட்டு விலகிவிடும் இல்லையா? அதனால்தான் ஏழைகளே, எளியோர்களே, தாழ்ந்தோரே, உயர்ந்தோரே, செல்வர்களே, அனைவரும் ஒருங்கே செவி கொடுங்கள் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார். அப்போது நம்ம எப்படி தான் எவ்வளவு தான் நம்ம அவரோடு வாழ்ந்தாலும் துன்பங்கள் வந்தால் கண்டிப்பாக நாம் வீழ்ந்து விடுவோமோ, இந்த துன்பம் நிலைத்திருக்குமோ என்று நான் நினைக்கும்போது இல்லை, நிலைத்திருக்காது. இத்துன்பம் நிலைத்திருக்காது. ஒரு நொடி பொழுதில் காணாமல் போய்விடும். எவ்வளவு தீமைகள் செய்தாலும் நன்மைகள் ஒன்றுமே செய்யாதவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று நாம் நினைக்கலாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? இந்த மகிழ்ச்சியும் நிலைத்திருக்காது என்று சொல்கிறார். அப்போ நாம் அவரோடு இருக்கும்போது இந்த மகிழ்ச்சி எல்லாமே தந்தது அவர் தானே, இந்த துயரம் எல்லாமே தந்தது அவர் மூலமாக தானே. அவர் மூலமாக வருகின்ற துயரங்கள் அனைத்தும் நமக்கு துயரங்களாக இருக்காது, அது ஒரு நொடிக்கில் பறந்து விடும், அவ்வளோதான். அப்போ இந்த திருப்பாடல் ஆசிரியர் கொடுப்பது எல்லாமே நன்மையும் தீமையும் கலந்து வருகிறது, துன்பமும் துயரங்களும் கலந்து வருகிறது, இன்பமும் கலந்து வருகிறது இல்லையா? எதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? இன்பமா, நன்மையா? எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? எல்லாமே உலக வாழ்க்கையில் நாம் அனுபவித்தால்தான் அதனுடைய ருசியும் வழியும் என்ன என்பது தெரியும் இல்லையா? நன்மையை நாம் ருசிக்கும் போது அது நிறைவாக இருக்கும், தீமையை காணும்போது நம் கலக்கம் வருவது போல் இருக்கும் இல்லையா? அப்போ எல்லாத்தையுமே நாம் பார்க்கும்போது எது நன்மை எது தீமை என்பது நாம் அறிந்து கொள்ளும்படி ஞானத்தால் அவர் நம்மளை விளக்குகிறார், நமக்கு அறிவுரை கூறுகிறார். அந்த அறிவுரையின் மூலம் நாம் நிறைவாக வாழும்படியும் செய்கிறார் நம்மளை. அந்த நிறைவைத்தான் இறைவன்டா நான் கேட்க வேண்டும். நான் என் நிலையில் இருந்தாலும் எனக்கு நிறைவாக என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எது நடந்தாலும், நான் என்ன செய்தாலும் எனக்கு சுட்டி காட்டும் ஆண்டவரே. இது நன்மை, இது தீமை என்பதை சுட்டி காட்டும் ஆண்டவரே. எப்போது நான் உமக்கு உகந்தவர்களாக வாழும்படி எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே என்று நாம் கேட்கும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். இப்போ 5 நிமிஷம் தான் நம்ம செய்தி கொடுக்குறோம் இல்லையா? இறை வார்த்தையின்படி தான், தேவையற்ற வார்த்தை எதுவுமே இல்லை. இந்த இறை வார்த்தையை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் யார் இருக்கிறார்கள்? ஆனாலும் இறைவார்த்தை பஞ்சம் ஒன்று உண்டுங்க. இப்பொழுது நாம் அதை சிந்தையில் ஏற்றுக்கொண்டால் நம் தேவையான நேரத்தில் இறைவன் அதோடு அந்த இறைவார்த்தையோடு நம்மளுக்கு வழி தருவார், வழி நடத்துவார், பதில் தருவார். இப்போது நம்ம பின்னால் பார்த்துக்கிறலான்னு சொல்லி இருந்தால் பின்னால் என்னத்தங்க பார்ப்போம்? நம்ம ஒன்றுமே பார்க்க முடியாது. சொல்லுவாங்கள்ல, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கண் கெட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் எதற்கு என்று சொல்வார்கள். பெரியவங்க சொல்லுவாங்களா இல்லையா? அது போல தாங்க இறைவனை நாம் அறிந்து கொள்ளும் நேரத்தில் அறிந்து கொள்ளாமல் இருந்துவிட்டு எல்லாம் முடிய போகின்ற நேரத்தில் நாம் இறைவனை தேடினால் எப்படிங்க நமக்கு அதனுடைய பதில் கிடைக்கும்? நாம் என்ன நினைக்கிறோம், என்ன செய்கிறோம் என்பது இறைவனுக்கு தெரியும். அதன் மூலமாக நாம் அறிந்து நன்மையை மட்டுமே தேடுவோம். அந்த வரத்தை கேட்போமா? வாழும் வள்ளலே இறைவா, ஆமாண்டவரே, எந்த நிலையில் நாங்கள் இருந்தோம், நாங்கள் இருந்த நிலையை திரும்பி பார்க்குறோம் ஆண்டவரே. ஆனால் எங்களை எப்படி நீர் தேர்ந்தெடுத்து எந்த வகையில் எங்களை வழிநடத்துகிறீர், அதற்கு கொடானுகொடி நன்றி ஆண்டவரே.
ஒவ்வொரு ஆன்மாவும் எனக்கு உரியது என்று சொல்லி நீர் ஆமாண்டவரே ஒவ்வொரு ஆன்மாவுக்கு அருகிலே நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு ஆன்மாக்களை மீட்டு கொடுப்பதில் எவ்வளவு சந்தோஷப்படுகிற ஆண்டவரே. அந்த ஆன்மாக்களை மீட்டு கொடுக்கும் வரத்தை நீர் கொடுத்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை தேடுகின்றவர்கள் எவ்வளவுதான் துன்பங்களும் துயரங்களும் இருந்தாலும் அனைத்தையும் எடுத்து அப்புறப்படுத்தி அவர்களையும் நிறைவை காணும்படி நீர் செய்யப்போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி வாக்களித்தவரே, வாழ்வு கொடுப்பவரே, நீர் இன்றி நாங்கள் இல்லை என்பதை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒவ்வொரு ஆன்மாக்களும் தன் சிந்தையில் நிறுத்தி கொள்ளும்போது எல்லாமே நிறைவு என்று அந்த நிறைவை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்போது உம்முடைய ஆசிரியங்களுக்கு எல்லா வகையிலும் கிடைக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம்ப்பா. அந்த நம்பிக்கை இன்னும் அந்த நம்பிக்கை விசுவாசத்தை நீர் பெரிதாக்க போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.